ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து இங்கிலீஷ் 11th குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பிடைட், ஸ்னாப்ட் இந்த மாதிரி வரதில் கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று உள்ளது தான் வரும். ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேராக போய்க்கோங்க. ஐ திங்க் நான் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று உள்ளே தான் வரும். அதே மாதிரி கிளிப்டு வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒன்று வந்துடும். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதை வந்து ரீடிஃபைன் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்ரோப்ரியேட் ஃப்ரேஸ், அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் எதாவது ஒன்று எழுதி வைங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி கொஷின் டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஷின் டேக் நல்லா பார்த்துக்கோங்க. ராஜு ஹாஸ் பீன் ஒர்க்கிங் இன் சேலம் சின்ஸ் 1991 வரும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டம்னா ஸ்ட்ராட்டை, ஸோ யூஎம்னு வந்தால் ஸ்ட்ராட்டா, சாரி. ஸோ அதே மாதிரி 16th நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 17th அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐ திங்க் இடியம் ஆஃப் ஃப்ரேசஸ் தெரில. 20th நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் வேர்டு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அப்ரிசியேஷன் அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. நீங்கள் பப்ளிக்கில் வந்து கைடில் இருக்க மாதிரி தான் எழுதணும், நீங்கள் பெருசாக தான் எழுதணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 95 மார்க்ஸ் 90 ஸோ அந்த மாதிரி ஹை லெவல் மார்க் நீங்கள் டார்கெட் வச்சுருந்தா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இருக்க மாதிரியும் கைடில் இருக்க மாதிரியும் எழுதுறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் மார்க் போடுவாங்க. ஆனால் ஒரு 80 கீழே இருந்தால் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி 27 பார்க்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 12th நீங்கள் இதே தான் சேம் தான் படிக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கற்றுக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ் பசிவ் வாய்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஹேட்லாம் விட்டுறாதீங்க. ஸோ அந்த இஃபுக்கு முன்னாடி ஹேடை போட்டு இஃபை கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அது இஆர்சிக்கு வந்து நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் அதான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஆத்தர் நேமையும் அதே மாதிரி டைட்டிலையும் போட்டால் உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 1 மார்க், கண்டெக்ஸ்க்கு மார்க் இல்லை. ஸோ ப்ரோஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வரையும் நல்லா தலைவாக படிச்சுக்கோங்க, 2 மார்க்கு. ஸோ நான் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே உங்களுக்கு அதான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு. என்னை நம்பி நீங்கள் 3 யூனிட் படிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 3 யூனிட்டில் வந்து 2 கொஷின் கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ராபர்ட் லின் பார்க்குறீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா ஸ்டோரி நல்லா படிச்சுக்கோங்க. ஐ திங்க் பப்ளிக்கில் அது வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி, ஸோ அந்த போலீஸ்மேன் அதை நல்லா படிச்சுக்கோங்க. சம்மரிலாம் ரொம்ப ஈஸி, அதை விட்டுறாதீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி 45ல் ஐ திங்க் நீங்கள் எழுதுனா பெஸ்ட்டாக இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அது ரெஸ்யூம்னா நீங்கள் ஈஸியாக வந்து நேம்லாம் போட்டு நீங்கள் அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்பாட் ஜீரர்ஸ் அட்டன் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த அப்ரோப்ரியேட்லி ஃபில் இந்த பிளாங்க்ஸ், ஸோ அந்த கிராமர் அட்டன் பண்ணுங்கள். கிராமர் போர்ஷனில் நீங்கள் அதை அந்த டியூலாம் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் அது 2த்துலேயும் ஒன்றாக போட்டு வைங்க. அப்படி போட்டு வச்சா உங்களுக்கு ஏதாவது 1 மார்க் கிடைக்கும். ஸோ 47ல் பார்த்தா நீங்கள் பி அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஃபஸ்ட் லைனுக்கு ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன், செகண்ட் கொஷனுக்கு செகண்ட் லைன், ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சா கூட உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு 60 மார்க்ஸ் அப்படிலாம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ யாருமே அதெல்லாம் தப்பு போட மாட்டாங்க. தேங்க்யூ.